அந்த பயப்படுறது யாருக்கு? இந்த கர்மானுஷ்டானம் பண்ணி அதை ஸ்ரத்தையோடவா மகாத்மாக்கள் அந்த பயப்படுவா. பக்திவாக்கி எங்கள் அப்பாட்ட தான் இருக்குது, எங்கள் அப்பா இந்த இந்த தர்மபுத்திரர் பயப்பட்டார் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. அது மாதிரி என்னட்டு வராமல் இருக்கணும் அந்த கதி அப்படின்னு சொல்லுவார். அந்த பயம் வந்தது தர்மபுத்திரன். உடனே தன் பெயர்னான பரீட்சத்துக்கு ராஜ்யத்தை அப்படியே பண்ணிடுச்சு. அதுக்கு மேல் தனக்கு உள்ள திரவியத்தெல்லாம் தானம் பண்ணி தன்னுடைய தே சாதுகிருத சர்வார்த்தாக ஞாத்வா ஆத்தியந்திகமாத்மா. முடிவு என்னன்னு தெரியாதனால அவன் கஷ்டப்படுறோம். முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டா ஒன்றும் பிடிக்காது. மனசா தாரையாவாசும் வைகுண்ட சரணாம். மனசினால பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணி மகாபிரஸ்தானத்தை அடைந்து புண்ணியாத்மங்களான தர்மபுத்திராதிகள் மோட்சம் அடைஞ்சிட்டார். திரௌபதி தேவியும் பகவான் நினைத்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. விதுரர் தன்னுடைய சரீரத்தை விடுத்து தன்னுடைய யமதர்மராஜ பதவியை தான் ஏற்றுக்கொண்டார். இந்த பாண்டவாளுடைய மகாபிரஸ்தான கதையை கேட்டாளுக்கு ஸ்ரத்தையோடு கேட்டார். யஸ்ரத்தைதத் பகவத் பிரஜானாம் பாண்டவஸ்துதானாம் இது சம்பிரயாணம் சினோத்தியலம். இது நல்லா கட்டஸ்தேனம் பவித்திரம் லப்துவாஹரவோ பக்தின் உபயுதித்தின். இதை கேட்டால் பக்தி வந்துடும் கிருஷ்ணத்தில். கிருஷ்ணத்தில் பக்தின்னா முக்தி தான், அது மோட்சம் வந்துடும் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பரீட்சித்து ராஜ்யம் ஆண்ட போது கலி வியாபிக்கலான்னு காலம் வந்தது. அதுக்காக தேரேறி புறப்பட்டு வரார். ஒரு இடத்துல தர்மதேவதை காலக்கண் ரூபத்தில் 3 கால்கள் இல்லாமல் ஒத்த கால் நின்று உண்டு பூமிதேவியை பார்த்து பசுபந்தாங்க பூமிதேவியை பிரஷ்னம் பண்ணுறார். பூமியே நீ ஏன் கவலைப்படுற? ஏதோ வாட்டம் மனசு இருக்க, முகத்தை தெரியுது அப்படின்னு கேட்டுக்கின்னு சொல்கிறா. இந்த அப்ரம்மண்ணி ராஜகுலை பிராமண விஸ்வாசம் இல்லாத ராஜாங்கத்தில் உளுந்த தீட்ச குலத்தையும் கணமாட்டு குலத்தையும் ஜென்மா எடுத்து நல்ல விஷயங்கள்லாம் கழிச்சிருந்த மகன்கள் போய் அங்கே வித்யோத்துக்கு அமைய போகிறாள் அப்படின்னு நினச்ச மொத்தமாக. அது வாசந்தேவியின் பிரம்மக்கரை குலே குகர்மணினார். மட்டமான காரியத்தை பண்ணக்கூடிய ஜீவன்கிட்ட பேச்சு திறமை அருமையாக இருக்கும். அரட்டி ரொம்ப இதுவாக சொன்ன வார்த்தை சொல்ல மாட்டார், ரொம்ப அழகாக இருக்கும். அப்பேற்பட்டவர்கிட்ட இந்த படிப்பை வச்சுட்டேன்னு வருத்தமாக. அதாவது ஜனங்கள் தப்பாக பண்ணிவன், அருமையாக பேசுவன். அவனை எடுக்க எந்த விதமான ஆச்சாரத்தை வச்சுக்காம அந்த ஆச்சாரம் தேவையில்லை, பகவான் நாமம் தான் வரும், இதாவது தான் பண்ண தப்பாக அனுசரித்து அந்த மாதிரி இப்போ எல்லா ஐயங்களும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பேசுவோம். அப்பேற்பட்ட காரியத்துக்காக நீ வருத்தப்படுகிறார். அது படிப்பு இருக்கும், ஆச்சாரம் இருக்காது. அவனுட்டு ஜனங்கள் கேட்க போகிறானே பேச்சு திறமை இருக்குன்னு. அதுவும் தவிர கலியுகத்தில் ஜனங்கள்லாம் சாப்பாடு தூக்கம் சம்ஸ்கிருதி இதை பற்றியே பரஸ்பரம் பேசிக்க போகிறான். இதஸ்தோவா அசனபான வாசஸ்நானம் விவாஜோன்முக ஜீவனம். அப்படி பேசின்னு இருக்கும்பொழுது ஒரு ஆஸ்தியத்தை பார்க்குறார் பரீட்சை. இங்கேருந்து கலிபூஷன் ராஜவேஷம் ஓட்டுன்னு வந்தான். ராஜவேஷத்தை கலந்து அந்த கதையினால் வெட்டுவதற்காக தர்மதேவதியும் பசுர்மூர்த்த பூமிதேவியும் மகாத்மா பரீட்சத்தை பார்த்து தன்னுடைய பானத்தை போட்டினார். கரியை அழித்த பிறகு உடனே காலில் விழுந்தான். காலில் விழுந்த உடனே மகாத்மாவான பரீட்சித்து, நான் அர்ஜுனுடைய பேரனா பிறந்தேன், காலில் விழுந்தவால அடிக்கிறது எங்களை கடமை, எங்களுடைய காரியம் இல்லை. அதனால் எங்களுடைய ஸ்தானத்தில் நீ இருக்காதே, ஓடி போனார். நான் எங்கே ஓடுறது? நான் என்னுடைய காலத்தை இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லலாம், அது சொல்லுங்க. அந்த இடத்துல நான் இருக்கேன். மகாத்மா அந்த பரீட்சித்து 4 இடம் தூத்தம் பானம் தியஸ்தூனா எத்திராத் அதன்மஹா சௌருதம். சுதாரண இடம் மத்தியபானசால துஷ்டத்திரிகள் கசாப்பு கடைன்னு 4 இடம் போகலைன்னா. அதாவது 4 இடத்துலையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று தான் இருக்குது, ஒவ்வொரு தப்பு தான் இருக்குது. 4 தப்பும் சேர்ந்த இடமா இருக்கணும். அதாவது சுதாரண இடத்துல பொய் இருக்குது,
மத்தியமான சேனையில் மதம் இருக்குது, துஷ்டத்துகள் இருக்கிற காமம் இருக்குது, கசாப்பு கடையில் பாவம் இருக்குது, அந்த ஹிம்சை இருக்குது. இந்த நானும் யோசிச்சாரான். புனஷ்டஜாச்சமானாஜாம் ஜாதரூபமதாத் பிரபு. பணத்தில் போயிடுன்னா பணம் வந்தால் தானாக 25 கொடுக்க வாங்கிட்டு 1 கொடுக்குறேன்னு சொல்கிறான். இருந்தாலும் கொடுத்தா இப்படி சொல்லுவான், ஒரு நாள் இல்லையம்மா நம்ம முதல்ல வாங்கிப்பான், முதல்ல தருவான். மாதம் இப்படி 10 மணி இருந்தால் அவன் 1 மாதம் கொடுக்காம இருந்துருவான் அப்படின்னு நினச்சி இல்லை வாங்கி பொய் வந்துடும். பணம் வந்தால் பணம் பொய் வந்துடும். அதுக்கப்புறம் பானம் வந்துடும், கேட்க வேண்டாத சரி துஷ்டர்கள் கசாம ஹிம்சை இதெல்லாம் வந்துடும். அதனால் லோகத்தில் இந்த மத்தியபானம் பண்ணுறவனையும் சூதாரவனையும் அந்த துஷ்டத்தையும் கசாப்புக்காரையும் மறுப்பாள். ஆனால் பணம் சேர்க்கிறவாளை கொண்டாடுவாள். 3 வருஷத்தில் அவர் இப்போ போட்டு கொண்டாடு என்னவா சமாளிக்கிறார், என்னவா குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு கொண்டாடுவோம். ஆனால் பாகவதம் சொல்கிறது நாளை எப்படி வர்ணிக்கிறோம், இந்த 5ஆவதாக இருக்கக்கூடிய பணத்தையும் இருக்கிறது. அமூனி பஞ்சஸ்தானானி அப்படின்னு, பஞ்சன்னா 5, எல்லாருக்கும் பஞ்சவடம் 5 பேர். அதனால் பஞ்சன்னா 5 இடம் கழிக்கு. இந்த 5ஐயும் வெறுக்கணும். யாருன்னு எல்லாருமே வெறுத்தால் தான் மோட்சம் கிடைக்கும். வெறுக்காமல் இருக்காளே அதில் சில பேர் முக்கியமாக வெறுக்கணும். விசேஷத்தோ தர்மசீலா ராஜா லோகபதிர் குரு. முக்கியமாக பணத்தில் அபிமானம் வைக்கப்படாது. இந்த ஜனங்கள் 6 தர்மசீலோ ராஜா, தர்மத்தை ரட்சிக்கணும்னு இருக்கக்கூடிய ராஜா பணத்தில் அபிமானம் வைக்காது. ராஜாக்களுக்கு பணத்தில் அபிமானம் வந்துவிட்டால் தர்மம் வரும். இப்போ பார்க்கலையா, எல்லாம் பதவியில் இருக்கிறவனுக்கு பணத்தில் ஆசை இருந்தால் நம்மகிட்ட 4 நாள் வரை இல்லாமல் இருக்க முடியாது பயன்படுறான் அந்த பதவியில் இருக்கிறான். லோகபதிக்குங்கிறார். லோகபதிக்குன்னா ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அதாவது யூனியன் ரெப்ரசன்ட்டு அப்படின்னு இருக்கானே, அவன் என்ன பண்ணணும், சரி அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு போட்டு எல்லோரும் ஸ்ட்ரைக்கில் 6 மாதம் இருப்பார். இந்த பிரசிடண்ட்டை கூப்பிட்டு இந்த பணம் படைச்சதுனால அவளுக்கு உனக்கு யார் என்ன இருந்தான்னு 3 கோடி ரூபா கொடுக்குறேன், இவா ஸ்ட்ரைக் வாபஸ் பண்ண சொன்னால் எல்லாம் ஒப்புத்துக்கணும். அதுக்காக அதை வாபஸ் பண்ண அவளே வரணும்னா பணம் 3 கோடியோடு போடுது, எத்தனையோ கோடி செலவழிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரசிடண்ட்டை சொல்கிற போது 3 கோடி ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் கூட்டுக்கு கொடுக்குறாருன்னா இது யார் பார்க்க போகிறான், சுவாமி பார்க்குறான்னு நினச்சுன்னு இருந்தால் தப்பையே நடக்காது. அவன் ஒருத்தன் பார்க்குறான், ஒத்தனும் பார்க்குறேங்கிறான், ஒருத்தன் பார்க்குறான் பரமாத்மான் அப்படின்னு ஞாபகம் இருந்தால் ஒரு தப்பு நாட்டில் இருக்குது. அந்த தான் வாங்கி விட்றான். உடனே இந்த ஜனங்கள் பாவம் 6 மாதம் போடுறவங்க அப்படி இப்படின்னு சொல்கிறவன் நீங்கள் எந்த கையெழுத்துன்னோ போடுறேன் அப்படின்னு சொன்னால் தான் உத்தியோகம் ஒன்று 6 மாதம் கஷ்டப்பட்டுருக்கான் கடன் வாங்கி, அந்த கடன்லாம் கொடுக்க முடியாது, எதுவும் வசதி பண்ணாமல் இனிமேல் உழைச்சா சம்பளம் வாங்க வைப்போம். அதனால் வேலை கிடைச்சாதான் வருமா. இந்த ஜீவன்கள் 3 கோடி 3000 ஜனங்கள் சம்பட்டுருக்கிறத 6 மாதம் கஷ்டப்பட்டு இவன் 3 கோடி வாங்கிட்டு போய்ட்டான்னு இது நடக்கிறது. ராஜா லோகபதிர் குரு இந்த பிரசிடண்ட் வாங்கினான், இந்த பாபம் போகுமா? 3000 ஜனங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. அந்த கஷ்டத்தை இவன் யோசிக்காமல் பணத்துக்கணும். இந்த தலைமை வகிக்கக்கூடிய இந்த ஜனங்கள் பணத்தில் அபிமானிக்கும். குருகுன்னு அதுதான் இப்போ ரொம்ப குருஸ்தானம் வகிக்கிறாளே, நல்லது பண்ணுற மாதிரி காமிக்கிறாள். அவளுக்கு இந்த பணத்தில் அபிமானம் வருது. அநேகமாக அவளுக்கு அநேகமாக சொல்கிறேன்னா இப்போ இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் பேப்பரில் அடிக்கடி வருது. ஒரு சன்னியாசி 2 கோடி ரூபாயை ஒருத்தன் ஏமாற்றிவிட்டான்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சன்னியாசிக்கு ஹார்ட் அட்டாக். அது பணத்தில் உள்ள ஆசையை விட்டேன்னு நினச்சி தான் சன்னியாசம் வாங்கிக்கணும். பணம் போனால் என்ன உயிரை பொறுத்து அப்படின்னு சொல்லலை அவருக்கு. அது அபிமானம் வச்சுருக்காரு போய். குருஸ்தானம் வைக்கிறவாள் பணத்தால் அபிமானம் வச்சா கஷ்டம்தான் விடுவாள்.
நான் மகாத்மாவான பரமாச்சாரியருடைய ஆராதனை தினம் இன்னைக்கு வருது. அவர் மாதிரி அவருடைய மடத்தில் இருந்தாலும் மடத்துக்கு சேர்ந்தவன் நினைக்கிறவர், மடத்தை சேர்ந்தவன் தன்னை நினைக்க அதுக்கு ஒதுக்கிடல. அந்த மாதிரி பழக்கத்துக்கு பாகவதத்தினுடைய அனுகிரகத்தான் மகாத்மாவான ஆச்சாரியார் இந்த பாகவதத்தில் ரொம்ப பிடிக்கும். அந்த பாகவதத்தினுடைய அமைப்படிப்படி என் சங்கம் என்னத்தின டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். உத்தனை கொஞ்சம் தூரம் வச்சுப்பார் எல்லாரையும். மேலும் தன்னோடு நெருங்கி இருக்கிறவன்ட்டு அசடாக இருந்தாலும் அவனோட போய் சொல்ல, மகாவித்வானாக இருந்தாலும் நேரடியாக பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேசினா என்னன்னு நம்பள், அதை பேசினா தானாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் அவர் தான் அந்த பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தான் தலைவனாக இருந்தாலும் தலைவனாக இருக்கோங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தார் மகா. அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். லோகபதி குருவுக்கு இந்த எண்ணம் வந்துவிட்டா அவன் குருஸ்தானத்தில் இருக்கிறவன் இந்த பணத்தை அபிமானம் வச்சா பணம் படைத்தவன்கிட்ட அபிமானம் வச்சு அவனை மரியாதை பண்ணுவான். பார்க்குறவன் அதனால் நம்ம பணம் இல்லாதான் நம்ம ரசிக்கிற, நாம் நிறையா பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி தப்பு பண்ணாதான் பணம் வர்றது அப்படின்னு நினச்சி தப்பு பண்ண ஆரம்பித்தோம் வீணாக போடும். அதனால் உயர்ந்த ஸ்தானத்தில் குரு பீடத்தில் இருக்கக்கூடியவா பணத்தில் கண்டிப்பாக அபிமானம் வைக்கப்படாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் இருக்குன்னு அனைவருக்கு தெரியாது. பாகவத்தில் இருக்குன்னு விசேஷோ தர்மசீலா ராஜா லோகபதி இருக்கு. இதெல்லாம் சொன்னால் பல பேருக்கு விரோதம், பகுஜன விரோதி ஆகிடுவேன்னு சொல்லுவாள். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது தத்துவத்தை சொல்கிறோம், யார் கேட்குறாங்க. மகாத்மா பரீட்சித்து சஞ்சாரம் பண்ணுற பொழுதும் ஒரு வேட்டையாடுற பொழுது ஒரு மான அனுசரித்து வருவது பசிதாக வந்தது. சுற்றும் பார்த்தார் ஒரு தீர்த்தம் கிடைக்கிறார். இப்படி சஞ்சாரம் பண்ணுவது ஒரு ஆசிரமம் மட்டுது. ஆசிரமத்தில் வந்தார். அங்கே ஒரு மகர்ஷி நிர்விகல்ப சமாதியில் இருக்கார். இந்த லோக ஞாபகம் இல்லாமல் இருக்கார். அவராக கொடுக்கட்டோம்னு இருக்கிறவரையும் இவருக்கு பொறுக்கிற மிஷிப்ய தாலுகு உதகம் ததாபோதமையாக முதல் உணர்ந்த நிலைமையில தீர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டார். பரீட்சித் கேட்க மாட்டார். கேட்ட பொழுது அவர் இந்த லோக ஞாபகம் இல்லாமல் தபஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பதில் இல்லை. உடனே நினச்சாத பரீட்சித்து அபஜாதம் ஆத்மானம் மன்யமானஸ்து போங்க தன்னை அலட்சியம் பண்ணி விட்டுதான் நினச்சார். அலட்சியம் பண்ணவர் இவர் அலட்சியம் பண்ணதான் நினச்சுட்டார். நினச்சிருக்கு தான் கஷ்டம். நமக்கு கல்யாணங்கள் கார்த்திகள் நடக்கும்போது என்ன ஒரு மரியாதை இல்லை. மரியாதை என்ன எழுதியிருக்க, ஏதாவது ஒன்றில் விட்டுருக்கேன் இது மாதிரி சொல்லி சண்டைகள் வருது. அந்த எல்லாத்துக்கும் நினச்சிக்கிறது தான் அலட்சியம் பண்ணதான் நினச்சிக்கிறது. கோபம் வந்த உடனே இவர் நம்முடைய காரியம்னா நம்முடைய காரியத்தினால இவருக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை அப்படிங்கிற அகங்காரமாக. அதனால் இவர் பேசாமல் இருக்காரா? உண்மையிலேயே சமாதி தான். அப்படின்னா உயிர் நீத்த பாம்பை அந்த தனுஷனுடைய கோட்டியினால் எடுத்து போட்டார். உண்மையான சமாதியாக இருந்தால் பயப்பட மாட்டார், பொய்யான சமாதியாக இருந்தால் அலர்வர் அப்படின்னு நினச்சி போட்டார். போட்டு அவங்க போயிட்டான். பரீட்சித்து ஒரு 4 பையன்கள் போய் இவருடைய பிள்ளைகிட்ட உங்கள் அப்பா அம்முடைய கழுத்தில் ஒரு ராஜா ஒரு பாம்புனுடைய சலத்தை போட்டுப்படும், அவ்வளோதான். கௌசிகி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய பையனத்தில் கௌசிகி நதியில் காலம்னார், ஆச்சமனம் பண்ணார், கையில் தீர்த்தம். இது லங்கித மரியாதம் தக்ஷக சப்தமேகனி தட்சிணிஸ்மகுலாங்காரம் சொதிதோ ஏதத்ருகம். எங்கள் அப்பா கழுத்தில் பாம்பம் போட்டவன் யாராக இருந்தாலும் இங்கிருந்து 7வது நாள் தட்சகன் அவனை தின்னணும், அவன் உயிர் பெரியணும். சாபத்தை கொடுத்துவிட்டு தன் ஆசிரமத்தை வந்தான். அப்பா கழுத்தில் பாம்பு சரணம் இருக்குன்னு வச்சு போன்னு ஆடினான். அவர் நிர்விகல்ப சமாதியில் உள்ளவாள் கூட குழந்தை அழுதா கலையுங்கிறது.
சமாதி அடைஞ்சு தன் கழுத்தில் இருந்த அந்த இடத்தை தூக்கி போட்டார். ஏண்டா அழகினார். பையன் விஷயத்துக்கு சொன்னான். உடனே மபேஷ், உனக்கு 7 வயசில் உன்னை மன்னிச்சேன், ஒரு சாபத்தை கொடுத்து 7 நாளில் உயிரை வாங்கக்கூடியதை அவனுக்கு பிரம்மதேசத்துக்கு எம்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணலை. பிராமணா நாத்மதம் அபியானந்தம் புள்ளியை கொண்டாடலாம், கோச்சிக்கிற வருத்தப்படுறார். சின்ன தப்பு, அந்த பெரிய உயிரை தண்டனை கொடுத்துட்டேன். தண்டனை கொடுக்குற போது குற்றத்துக்கு தகுந்தபடி தண்டனை கொடுக்கணும். ஸ்நானம் பண்ணால் இந்த தப்பு பட்டு அனாச்சாரம் பாம்பு சாணத்தை போட்டது வாஸ்தவம். அது பட்டதுன்னா ஸ்நானம் பண்ணால் போச்சு. இதுக்காக ஒரு ராஜாவின் உயிரை வாங்கிட்டு ராஜா இல்லாட்டா உலகத்தில் அராஜகம் வந்து தர்மத்தை பற்றி கவனிக்காமல் மோட்சத்தை பற்றி தான் யாருக்கும் அவங்களாது. தர்மம் மோட்சத்தையும் எண்ணமிட்டு அர்ச்சகமாக பணத்திலையும் சுகதேவியையும் மனசு கொடுத்து அதோடு தர்மம் மகாத்மா பரீட்சித்து தப்பு பண்ண மாட்டான். ஏதோ பசுவை எதிர்த்து பண்ணிவிட்டான். குற்று சமயத்தா தீனகா நெவ அஸ்மச்சாபம். நம்முடைய விஷயத்துலாம் தப்பு பண்ணாத மகாத்மா தப்பு பண்ணிவிட்டான், வருத்தப்படுறார். ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு ராஜா காதில் போட்டுடும், அவர் கரையேறட்டும், அதாவது சொல்லி தன்னுடைய கிண்ணோமுர்த்தி கிருஷ்ணதின்னு ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்தோத்திரம் பாராயணம்னா காலமுர்த்தி கூட வேலைகணும்னு சொல்லுவார். அந்த பண்ணுவேன்னு மகர்ஷி அனுப்பிச்சார். இவர் மகாத்மா பரீட்சித்து அந்த பையன் மரத்துக்குள்ளாகவே இவர் நடந்து கொண்டிருக்கும்போது யோசித்தார், இந்த தப்பு பண்ணுமே என்னத்தான் அகங்காரத்தான். நாம் ராஜா, நமக்கு பல்லக்கு தூக்குறான், நமக்கு 4 பேர் தோத்திரம் பண்ணுறான், மண்கூட பிடிக்கிறான், தாமரம் தோரம் பண்ணுறான், அப்படிங்கிற கர்வம் தானே. இந்த ராஜ்யம் இருக்கிறதுனால ராஜ்யாதிபதி ராஜான்னு நமக்கு 4 பேர் போடுறோங்க அப்படின்னு நினச்சி நாம் அதை எனக்கு. அதனால் இப்போவே எனக்கு சீக்கிரத்தில் கஷ்டம் வரணும். எப்படி வரணும்? அந்த சரீரமே இருக்கக்கூடாத அளவில் ஒரு கஷ்டம் வரணும். அத்தீவ ராஜ்யம் மனமத்திய கோஷம் பிரகோபித பிரம்மகுலானோமே. இந்த பிராமணனுக்கு அபச்சாரம் பண்ணேன். இந்த பிராமணன் என்ன பண்ணார்? வாய்மூன்று இருந்தால் தான் நான் பாம்பு சரத்தை போட்டு இப்படி கஷ்டப்படுறேன். இந்த கட்டம் வரணும். கட்டம் வந்தால் தான் மறுபடியும் பசுக்களுக்கும் பிராமணனுக்கும் தெய்வங்களுக்கும் அபச்சாரம் மாட்டேன். அநேகமாக பதவியில் வந்தவாள்லாம் இப்போ பசுக்களையும் பிராமணனையும் தெய்வத்தையும் நிந்திக்கிறார். யாராவது இந்த கோவில் அது மாதிரி பிராமணன் இந்த பசுக்கள், அது இந்த காலத்தில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இப்படி நச்சன் வரார். அந்த பையன் ஆச்சாரியன் சொன்ன நிமிஷப்படி மகாத்மா பரீட்சத்தில் காதில் போட்டான். உடனே பரீட்சித்து சிரிச்சுக்கின்னு சந்தோஷமாக முழுவதும் அதுக்கு அரண்மனைக்கு வர. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன் கிடைச்சாக்க எவ்வளோ சந்தோஷத்தோடுவோளோ அது மாதிரி வரும். ஏன்னா சாதுமேனே அது ரொம்ப நல்லதாக நினச்சான். இதுக்காக குழந்தையிலேருந்து பெரியவாழ்கிட்ட அடிக்கடி சத்விஷயத்தை கேட்பேன். என்ன அசோபிகாய இவம் அமுஞ்சலோகம் விமனுஷிதோகேதையா புறத்தாது. ஹேயம்னா விடத்தகுந்தது, உபாதேயம்னா ஏற்கத்தக்கது அப்படின்னு அர்த்தம். ஹேயம் அதாவது இந்த லோக சௌக்கியமும் பரலோக சௌக்கியமும் அது வெறுக்கத்தக்கது விடத்தக்கதுன்னு அடிக்கடி பெரியவா சொல்கிறத கேட்டு மனசில் வாங்கிட்டு இருக்கா. இப்போ அதனால் இந்த சாபம் வந்துதா ரொம்ப சந்தோஷத்தோடு. கிருஷ்ணங்கிருதேவாம் அதிமன்யமானஹா உபாபிஷத்து பிராயம் அமர்த்தியா. கிருஷ்ணன் சேவையை பெரிசானுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அது இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷ காரியம் 7 நாள் உயிர் போயிட்டு போடுதான் அப்படின்னு உற்சாகமாக சொல்கிறான். அவிவேக்கியாக இருந்தால் இந்த 7 நாள் கட்டவுடனே ஜோசியர் அந்த காளிதாசனுடைய வாக்கு இருக்குது. ஜோசியத்தில் பிராணம் போகும் எப்போ அப்படின்னா அது சொல்லாதேன்னு இருக்கு. சொன்னால் அப்போயே போன போகிறோம் ஜனங்களுக்குன்னு சொல்லாதேன்னு இருக்க.
அது தெரியாத விஷயம் என்ன தோணும். 7 நாள் இருப்பேன்னு சொல்லிட்டா அங்கேயே பாதி பணம் பண்ணும். அது வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ட்ரங்கால் பண்ணி வாங்க விடணும். எல்லோரும் வந்துடுவான், அந்த பேத்தி வந்துடுவான், அந்த பேரை வந்துடுவான். அந்த இடத்துலேருந்து ஒரு ஆரஞ்சு அந்த தோரியை கொண்டு வந்து சட்னி பண்ணால் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு. இன்னொரு குழந்தை டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த பட்சம் கொடுக்குறேன், தாத்தா நீ சாப்பிட்டா தான் அப்படின்னு எல்லாரும் கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டா என்னாச்சு. எங்கள் ஊர் வாழைப்பழம், எங்கள் ஊர் மாம்பழம்னு ஒவ்வொரு பழத்தையும் இந்த பட்சணத்தையும் சாப்பிட்ற போது 7 நாள் என்ன கணக்கு, 3 நாளில் பிறகு இவர் 3 நாள் 7 நாள் கணக்கு இருக்காது. அதுக்கு அதனால் நல்லா கவனிச்சுக்கணும். அந்த நல்ல உடம்பு நிலைமையில நல்ல விஷயத்தை கேட்டு இந்த கீதை பாகவதம் இதெல்லாம் கேட்டால் தான் இதெல்லாம் விடணும்னு தோணும். விடணும்னு தோன்ற எண்ணம் இருந்தால் விட வேண்டிய காலம் வந்த பொழுது சந்தோஷமாகும். உடனே தன்னுடைய பிள்ளையான ஜனகனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சு